திண்டுக்கல்ல கொலை வழக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரவுடி ரிச்சர்ட் சச்சின் போலீசாரை தாக்கி தப்ப முயல போலீசார் அவனது வலது காலில் சுட்டு பிடித்தனர். இதுல காயமடைந்த ரவுடி சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கான். கூடுதல் விவரங்களோட நம்ம செய்தியாளர் பிரேம்குமார் இணைகிறாரு. பிரேம்குமார், குட் மார்னிங். இது குறித்தான டீடைல்ஸ். அதாவது திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே கடந்த சனிக்கிழமை அன்று ரவுடி இர்ஃபான் என்பவரை படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த ரிச்சர்ட் சச்சின், எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின் நித்திஷ், பிரவீன் லாரன்ஸ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் முகமது இர்ஃபானை படுகொலை செய்த போது பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் படுகொலை சம்பவத்தின் ஈடுபட்ட போது அவர்கள் அணிந்திருந்த உடைகள் ஆகியவற்றை கைப்பற்றுவதற்காக ரிச்சர்ட் சச்சினை திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்புடன் திண்டுக்கல் அடுத்துள்ள மாலப்பட்டி சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ரிச்சர்ட் சச்சின் காவலர் அருண் பிரசாத்தின் இடது கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார். அப்பொழுது ஆய்வாளர் தனது கை துப்பாக்கியால் ரிச்சர்ட் சச்சினின் வலது காலில் மொட்டிக்கு கீழே சுட்டார். இதில் பலத்த காயமடைந்த ரிச்சர்ட் சச்சின் அங்கேயே மயங்கி விழுந்தார். இதனை அடுத்து ரிச்சர்ட் சச்சினை மீட்ட போலீசார் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் அரிவாளால் வெட்டப்பட்ட காவலர் அருண் பிரசாத் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இச்சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டீடைல்ஸ்க்கு தேங்க்யூ பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.